ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட பிசியில் டாஸ்க் பாரை எப்படி லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற பற்றியும், அந்த டாஸ்க் பாரை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவங்களோட டாஸ்க் பாரை வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகுது. இதில் லாஸ்ட்டாக பாருங்கள், டாஸ்க் பார் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஷன் ஷோ ஆகும். இதில் பாருங்கள், அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் டாஸ்க் பார் லொக்கேஷன் ஆன் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் எந்த லொக்கேஷனில் அதை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் லெஃப்ட் அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப், ரைட் சைட், பொட்டம். யூஸ்வலாக எல்லா பிசிலையுமே பொட்டத்தில் தான் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. ஸோ உங்கள் டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த டாஸ்க் பாரை ஹைட் பண்ணிக்கணும். இந்த டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த டாஸ்க் பாரை ஹைட் பண்ணிக்கலாம். அதை அப்படி ஹைட் பண்ணுறது சொன்னால் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னு சொன்னால் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆட்டோமேட்டிக்கலி ஹைட் த டாஸ்க் பார் இன் டெஸ்க்டாப் மோட். இங்கே பாருங்கள், இதில் ஆஃபில் இருக்குது. இது ஒன் பண்ணுன்னு சொன்னால் இந்த டாஸ்க் பார் ஹைட் ஆகிடும். இப்போ நான் கிளிக் பண்ணி ஒன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ஹைட் ஆகும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஸ்பிளே நீங்கள் பெருசாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஹைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.